கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம் இருக்கா? விழித்திருந்து மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி
நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த தேவ செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிற என் செய்தியினுடைய தலைப்பு யுத்தம். என்ன தலைப்பு? யுத்தம். யுத்தம் என்ன? சண்டை. பிரைஸ் எல்லாம். என்னது? சண்டை. இந்த யுத்தம் எதை குறித்து நான் இந்த யுத்தத்தை பேசுகிறேன் என்றால், சில நேரத்தில் நமக்கு விரோதமாய் நடக்கிற யுத்தங்கள் ரெண்டு விதம்படும். ஒன்று நமக்குள்ளே நடக்கிற யுத்தம், நமக்கு வெளியிலே நடக்கிற யுத்தம். சரியா? ஒரு மனுஷன் நம்மை அடிக்க வருகிறான், அது ஒரு யுத்தம். நீ தடுக்கலாம், இல்லாவிட்டால் பயந்து ஓடிடலாம். சரியா? ஒரு யுத்தம் இல்லாட்டா சமாதானம் பண்ணலாம். சரியா? ஐயா, என்கிட்ட நீங்கள் என்ன செய்யாதீங்க, சண்டைக்கு வராதீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தோல்வியை ஏற்றுக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணலாம், அவனை மேற்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நான் செய்கிற இந்த பிரசங்கம் நமக்குள் இருக்கிற யுத்தம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் யுத்தங்கள் நடக்கிறது. அந்த யுத்தங்களில் ஜெயிக்கிறவன் சாதனையாளனாய் மாறுவான். அந்த யுத்தங்களில் தோக்கிறவன் சாதனை செய்ய மாட்டான். ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அவன் வாழுவான். வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழுவான். யாரொருவன் தனக்குள் நடக்கிற யுத்தத்தில் அவன் ஜெயம் பெறலையோ அவன் பலவீனன் என்று அழைக்கப்படுவான். அவனுக்கு பேர் என்ன? பலவீனன். வீக் பர்சன், வீக் மைண்ட், வீக் பர்சனாலிட்டி, வீக் கேரக்டர். எந்த ஒரு மனுஷன் தனக்குள் நடக்கிற யுத்தங்களை அவன் ஜெயிக்கிறானோ அவனையே ஆண்டவர் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவார். நீ வெளியிலே இருக்கிறவனோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் உனக்குள்ளே நடக்கிற யுத்தங்களை உன்னால் ஜெயிக்க தேவ கிருபை உனக்கு தேவை. ஒரு ஆழமான, ஒரு மிக ஆழமான ஒரு கமிட்மெண்ட் உனக்கு தேவை. இந்த வசனங்களை நம்ம தியானிக்க நீங்கள் அதை புரிந்து கொள்வீங்க. பிரைஸ் எல்லாம். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 26 வசனம் 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் செய்த இந்த ஜெபத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையோடு, இன்னும் சொல்ல போனால் இரத்த வியர்வை சிந்தி, அவர் அலறி கண்ணீரோடு உரத்த சத்தத்தோடு அவர் செய்கிற ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தில் ஆண்டவர் எதை குறித்து அவர் பேசுகிறார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. ஸோ இந்த இடத்துல தேவ சித்தம் என்ற ஒரு சித்தமும், இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம் என்கிற ஒரு சித்தமும் இந்த இடத்துல ஆண்டவருக்குள்ளாய் மோதி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சத்தம், பிதாவானவர் எதை சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றணும். பிதாவானவர் எதற்காக என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, எதற்காக இந்த உலகத்தில் பரலோகத்தினுடைய மகிமையை, பிதாவுக்கு கொள்ளையாடி பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் நினைக்காமல் மனுஷ சாயல் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தும்படி பிதாவானவர் ஒப்பு கொடுத்த தேவ சித்தம் அவருக்குள் தொனிக்கிறது. மகனே, நீ இந்த சிலுவையை சுமக்கணும், நீ இந்த பாடுகளுக்கு மத்தியிலே போகணும், நீ உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கணும், நீ உலகத்திற்கு விமோச்சனத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஒரு கொடிய பாவத்தை நீ சுமக்கணும். பாவமறியாது நீ பாவமாகணும். நீ விபச்சாரக்காரனுடைய பாவத்தை சுமக்கணும், கொலைக்காரனுடைய பாவத்தை சுமக்கணும்,
நீ ஒரு கொலைக்காரனை நீ ரட்சிக்க வேண்டுமானால் அந்த கொலைக்காரனுடைய பாவத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அசுத்தமான மனுஷனை நீ விடுவிக்க வேண்டுமானால் அவனுடைய அசுத்தத்திற்கு அதை நீ எடுத்து உன்னுடைய இரத்தத்தை கிரயமாய் கொடுக்கணும். மொத்தத்தில் நீ ஒரு பாவியாய், மகா பெரிய பாவியாய் சிலுவையிலே தொங்கணும். பிதாவானவருடைய சித்தம். இயேசுவுக்கு இந்த பாதையில போக பிரியம் இல்லை, முடியல, ரொம்ப கஷ்டம். அவரால் அந்த மரண வியாகுலத்தை தாங்க முடியல. மரிப்பதற்கு அவர் ஆயத்தம், பாவியாய் மாறுவதற்கு அவர் ஆயத்தம் இல்லை. பாவமில்லாத பரிசுத்த தெய்வம் எப்படி பாவத்தை எடுத்து தாமேல போட்டுக்கொள்வது? ஆகவே அவர் சொல்றாரு, இது என்னால முடியாது. தேவ சித்தம் கிறிஸ்துவினுடைய சித்தம் போராடுகிறது. இதே போல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உன் விருப்பம் தேவ சித்தம் போராடிட்டே இருக்கும், போராடிட்டே இருக்கும். நீ சொல்லுவ இது தேவ சித்தம், இதை நான் செய்யணும் அப்படின்னு நீ நினைப்ப. உன்னுடைய மாம்சம், உன்னுடைய இருதயம் சொல்லும், ஐயோ இது நல்லா இருக்கு, இது வேண்டாம், தேவ சித்தம் வேண்டாம். நம்ம நினைக்கிறபடி இந்த காரியத்தை செய்திருவோம். என்ன, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான். ஆனால் அவன் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் சொல்றார், இது தேவ சித்தம் இல்லை. நீ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைய நீ என்ன செய்யணும்? திருமணம் செய்யக்கூடாது, இது என் விருப்பம் இல்லை. ஆனால் இவன் அந்த பிள்ளையை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறான். நான் உன்னைதான் திருமணம் செய்து நான் வாழுவேன். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அந்த பெண்ணோடு கூட அவன் திருமணம் செய்யக்கூடாது, அவளோடு கூட அவன் வாழக்கூடாது என்று ஆண்டவர் ஒரு தேவ சித்தத்தை வைத்து, இல்லை மகனே இது என்னுடைய சித்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் இருதயம் கஷ்டப்படும். பாருங்க, என்ன ஐயா இதை எப்படி விடுவது? நான் இவளோடு தான் வாழணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு இது இல்லை. இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். சில நேரத்தில் தேவ சித்தமும் நம்முடைய விருப்பமும் வெவ்வேறாக இருக்கும். அப்பொழுது நம்ம போகிற பாதை மரண பாதை, வியாகுல பாதை, கண்ணீரின் பாதை. என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஒரு பெரிய ஒரு யுத்தம் மனசுக்குள்ள நடக்கும். அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் பிதாவினுடைய பாதத்தில் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணினார். அவர் முகங்குப்புற விழுந்து, பிதாவே எனக்கு கிருபை தாரும், உம்முடைய சித்தத்தை செய்ய என்னால் முடியல, என் சித்தத்தை செய்ய எனக்கு விருப்பமா இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில இந்த பாதையில கடந்து போயிருப்போம். சுவாமி இது உம்முடைய சித்தம் தான், ஆனா இதை செய்ய என்னால முடியல. ஆனால் என் விருப்பத்தை செய்ய எனக்கு இஷ்டமா இருக்கு, ஈஸியா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், என் சித்தம் தான் நீ செய்யணும். உன் சித்தம் நீ செய்த உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்காது, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்காது. உன்னுடைய எதிர்காலம் முற்களினால் நிரம்பின ஒரு பாதையை போல இருக்கும். என் சித்தத்தை நீ செய்தீனா நான் கடைசி வரை உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவ சித்தம், ஆபிரகாம் தன் குழந்தையை பலியிடணும். அவனுடைய மாம்சம் என்ன சொல்லி இருக்கும்? அவனுடைய இருதயம் என்ன சொல்லி இருக்கும்? இது எப்படி ஆண்டவரை, பெற்ற மகனை நான் எப்படி பலியிடுவது? பெற்ற மகனை நான் எப்படி தகன பலியாய் தேவனுக்கு செலுத்துவது? ஆகவே மனைவியிடத்தில் சொல்லல. 3 நாள் பிரயாணம் அவனால் தாங்க முடியல. தேவ சித்தமா மனுஷ சித்தமா? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்திற்கும் நம்முடைய சுய சித்தத்திற்கும் யுத்தம் நடக்கிறதோ அப்பொழுது நம்ம தேவ சமூகத்தில் கதறி அழுது செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இருக்கும். சில இடத்துல சில வேலையில் ஆண்டவனை வச்சிருப்பார். நீ அந்த வேலையில் உபத்திரப்படுவது தேவ சித்தமாக இருக்கும். ரிசைன் பண்ணுவது உன்னுடைய இஷ்டமாக இருக்கும். நான் ரிசைன் பண்ணிடலாம், எனக்கு இங்கே இருக்க முடியலை, என்னால் இதை தாங்க முடியலை, இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், நான் ரிசைன் பண்ணிடலாம். நீ நினைப்ப ரிசைன் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமா ஆயிடலான்னு. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை மகனே, தேவ சித்தம் அங்கே இரு. தேவ சித்தம் அந்த உபத்திரவத்தில் இருந்துதான் கடந்து தான் போகணும். நம்முடைய லைஃப்ல தேவ சித்தமும் நம்முடைய சுய விருப்பங்களும் அடிக்கடி மோதும். உங்களுக்கு மோதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, கட்டாயம் மோதி இருக்கு. எங்கே மோதிச்சோ, எப்படி மோதிச்சோ, சிலது வெளியே சொன்னால் வெக்கக்கேடு. ஸோ உள்ள சரியா? ஸோ சில நம்முடைய லைஃப்பில் இது மோதும்.
ஆனால் தேவ சித்தத்தை செய்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். ஆமென். எழுப்பி அவரை ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் உயர்த்தினார். யாரெல்லாம் தேவ சித்தத்தை ஜெயிக்க செய்கிறார்களோ, சுய சித்தத்தை மேற்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் மகிமையையும் மகத்துவத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சுய இஷ்டத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் போய் கதறி அழுது ஜெபிக்கணும். சுவாமி, எனக்கு இதை செய்ய முடியல. God's will is not easy to do. ஆண்டவருடைய சித்தத்தை ஈஸியா செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்கிற மாதிரி தேவ சித்தம் செய்வதை போல கடினமானது எதுவுமே இல்லை. யாராவது உங்களுக்கு தேவ சித்தம் செய்வது ரொம்ப ஈஸின்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சரியா? முடியவே முடியாது. தேவ சித்தத்தை நீ செய்யக்கூடாது என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசும் உன்னை பிடிச்சு இழுப்பான். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆவிகள், உன் கூட இருக்கிற நண்பர்கள், உன் கூட இருக்கிற மனிதர்கள், நீ தேவ சித்தத்தை செய்யாதே, உன் இஷ்டத்தை செய், உனக்கு நல்லதா படுறதை செய், நீ எது சரின்னு நினைக்கிறியோ அதை செய், எது உனக்கு இஷ்டமோ அதை செய், பாஸ்டர் சொல்றதை கேட்காத, என்ன பைபிள் சொல்றதை கேட்காத, உன் இஷ்டப்படி செய் என்று நம்ம தேவ சித்தத்திற்கு விரோதமாய் நம்முடைய சுய இஷ்டத்தை செய்ய பிசாசு நம்மை எல்லா விதத்திலும் அவன் சப்போர்ட் பண்ணுவான். ஆனா முடிவோ மரணம், முடிவோ வேதனை. இன்றைக்கு ஒருவேளை தேவ சித்தத்திற்கும் உங்களுடைய சுய சித்தத்திற்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குதா? முழங்காலும் கண்ணீர் தான் மாத்தும். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் கண்ணீர் இல்லாம தேவ சித்தத்தை செய்யவே முடியாது. நீ யாரா வேணாலும் இருக்கலாம். உனக்கு முழங்கால் இல்லை, உனக்கு கண்ணீர் இல்லைன்னா நீ உன் சித்தத்தை தான் செய்வ. அது தேவ சித்தம் நீ நினைப்ப. நீ செய்துட்டு இது தேவ சித்தம் நினைச்சு அடி வாங்கிட்டு இருப்ப. யாருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் செய்ய கரங்களை ரெண்டுத்தையும் ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி, சுவாமி நீ நானல்ல நீர்தான் என்று நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்பொழுது தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்ய நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போராடாதே. தேவ சித்தம் ஒருவேளை சிலுவையாய் இருக்கலாம், ஒருவேளை சாட்டையாய் இருக்கலாம், ஒருவேளை முடியாய் இருக்கலாம், ஒருவேளை நிந்தை அவமானமாய் இருக்கலாம். ப்ளீஸ் தேவ சித்தத்தை மட்டும் செய். ஆமென். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஓடவே ஓடாத. அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடியாது. எனிதிங் அகெயின்ஸ்ட் காட் வில். என்ன, சில பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை குறித்த அக்கறையே இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், அவர்களுடைய வாழ்க்கை வேதனைக்குரியதா இருக்கும். தேவ சித்தத்தை குறித்த அக்கறையே இல்லை, ஆண்டவருடைய வசனத்தை குறித்த அக்கறை இல்லை, பிரசங்கத்தை குறித்த அக்கறை இல்லை. நான் இப்படிதான், நான் இதை தான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். ஐயோ, நாட்கள் வரும்பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்காது. தேவ சித்தம் சிட்சைகள் நிறைந்தது, முற்கள் நிறைந்தது. ஆனால் அதில் தான் மகிமையை தேவன் வைக்கிறார். சுய சித்தத்தில் தேவன் மகிமையை வைக்கிறதில்லை. சுய முடிவில் தேவன் மகிமையை வைக்கிறதில்லை. சுயமாய் எடுக்கிற ஆலோசனையில் தேவன் மகிமையை வைக்கிறதில்லை. தேவ சித்தத்தில் தான் தேவன் மகிமையை வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சித்தம். நாங்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது ரொம்ப தயங்கினோம், ஊழியம் செய்ய விரும்பல. ஆண்டவரே, எப்படி ஊழியம் செய்வோம்? வேலையில இருந்து கொண்டு ஊழியத்தை செய்யலாம், அது எங்களுக்கு நல்லதாய்ப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், நீ வேலையை விடணும், என் ஊழியத்துக்கு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவமானப்பட்டோம், நிந்தனை, வேதனை, கண்ணீர், கடன், அவமானம், போராட்டங்கள். ஆனால் எப்பொழுது என் சுய சித்தத்தை செத்தாலும் சாகிற ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, என் வேலையினால நான் பிழைக்க போறதில்லை, என் வேலையினால என் சம்பாத்தியத்தினால என்னால் வாழ முடியலன்னு சொல்லி ஏற்கனவே நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று என்றைக்கு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தோமோ அது பாடா இருந்தது, பயமா இருந்தது, கேள்விக்குறியா இருந்தது, நம்பிக்கையா இல்லை. ஒரு பிரைட் லைட் எனக்கு தெரியல, ஒரு பிரைட் ஃபியூச்சர் எனக்கு தெரியல. ஒவ்வொரு வாரமும் வேதனையாய் தான் நான் அனுபவித்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எனக்கு தோல்வியாய் தான் இருந்தது. 15 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர், தோல்வியாக தான் இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை
ஜனங்களை விட சேர்ஸ் அதிகமா இருக்கும். வேதனையாய் தான் இருந்தது. அது ஆசீர்வாதமா இல்லை, கண்ணீரா தான் இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் அந்த முற்பாதைக்குள்ளாய் கடந்து போக பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை எவ்வளவோ ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் நாம தேவ சித்தத்தை செய்வோமானால் இன்னும் பெரிதானதை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. தேவ சித்தம் முழங்காலில் நின்றுதான் செய்ய முடியும். தேவ சித்தம் தேவனுடைய வசனத்தின் படிதான் செய்ய முடியும். தேவ சித்தம் தேவனுடைய ஆலயத்தில் நாம இருந்துதான் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் நாம தேவ சித்தத்தை செய்யும்படி மன்றாடணும். இந்த போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கு. நான் தேவ சித்தம் செய்யறேனா, அல்லாவிட்டால் என் சுய சித்தத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா? சில நேரம் ஒண்ணுமே தெரியாது. தேவ சித்தமே சில நேரம் நமக்கு வெளிப்படாது. அது ஒரு இருளான காலம். என்ன செய்யறது நமக்கு தெரியாது. தேவ சித்தம் தெரியாது. முழங்காலில் நில். நான் செய்யறது சரிதானா தெரியாது. நான் என் விருப்பத்தையும் செய்யல, தேவனுடைய விருப்பம் எதுவும் தெரியல. பட் ஜஸ்ட் ஐ வாக். அந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் எனக்கு தெரியல பாஸ்டர், இது தேவ சித்தம் என்னன்னே எனக்கு தெரியல. முழங்காலில் நில், ஜெபம் பண்ணு, ஆண்டவருக்கு அர்ப்பணி, 2 கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, எனக்கு தெரியலப்பா, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஜெபத்தை மட்டும் செய்யுங்க. I just commit myself for your heavenly will, for your will, O God. I just commit myself. எனக்கு தெரியல, எனக்கு எது சரி, எது நான் செய்யணும், எந்த பாதையில் நான் போகணும், எது எனக்கு தெளிவான பாதை எனக்கு தெரியல. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நான் இருக்கேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த ஸ்டேட் வரும். எலியாவுக்கு வந்தது. ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொன்னாரு. அக்னியை இறங்க பண்ணினார், மழையை பெய்ய பண்ணிட்டாரு. அவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. 3 வருஷமா அவன் எதுக்கு காத்திருந்தான்? ஒரு நாள் வரும், சகல ஜனங்களுக்கும் கர்த்தரே தெய்வம் என்று நான் நிரூபிப்பேன். ஜெபம் பண்ணா, காத்திருந்தான், மழை வந்தது. ராஜா அவனுக்கு நல்ல செய்தியை கொடுத்தார். ஓடினான். திடீரென்று அவனுக்கு செய்தி வருகிறது, யெசபேல் அவனை கொல்ல தேடுகிறாள். உடனே சோர்ந்து போனான். நான் என்ன செய்யணும்? அவனுக்கே தேவ சித்தம் தெரியல. ஒரு டார்க்னஸ். ஆகவே போய் முட்செடி கீழே போய் உட்கார்ந்து கொண்டான், படுத்து கொண்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருக்கிறான், படுத்து கொண்டான், சோர்ந்து போனான். ஆனால் தேவன் அவனை தட்டி எழுப்புறார். முள்செடியின் கீழே இருக்கியா? சில நேரத்தில் தேவ சித்தம், சோதனை, கண்ணீர், அவமானம் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் தேவ சித்தம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாம் நம்ம பக்கத்தில் 100 பேர் இருக்கும்போது தேவ சித்தம் தெரியாது. நம்ம பக்கத்தில் ஆசீர்வாதமான ஆப்பிள் ட்ரீ இருக்கும்போது தேவ சித்தம் தெரியாது. நாம முட்செடியின் கீழா இருக்கிறதை போல சோதனைக்குள்ளாய், கண்ணீருக்குள்ளாய், கடன் பாரத்திற்குள்ளாய், அவமானத்திற்குள்ளாய், எல்லாவற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில அடுத்த வேலைக்கு என்ன ஆகாரம், அடுத்த நாளுக்கு என்ன காரியத்தை நான் செய்ய போகிறேன் ஒன்றுமே தெரியாத நேரத்தில் தேவதூதன் வந்து நின்று சொல்லுகிறான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறான். தேவ சித்தம் தெரியாதவர்கள் காத்திருக்கணும், அவ்வளவுதான். எதுலையாவது போய் காலை விட்டுட்டே இருக்கக்கூடாது. எனக்கு என்ன செய்யணும் தெரியல பாஸ்டர், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா? நோ, டோன்ட் டு எனிதிங். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிட்டு காத்திருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உன்னை அர்ப்பணித்து உபவாசம் இருந்து முழங்காலில் நின்று, சுவாமி எனக்கு எதுவுமே வாய்க்கல, எடுக்கிறதெல்லாம் தோல்வி. வாட் எவர் ஐ டூ இட் இஸ் நத்திங், எவ்ரிதிங் இஸ் ஃபெயிலியர். நான் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன். ஐ எம் யூஸ்லெஸ், ஐ எம் அட்டர் யூஸ்லெஸ். நான் பிரயோஜனமே இல்லை. நான் எதை செய்தாலும் தோல்வி, நஷ்டம். எல்லாரும் என்னை பார்த்து பரியாசம் பண்ற மாதிரி தான் இருக்கு லைஃப். ஒண்ணுமே நல்லா இல்லை, ஒண்ணுமே ஆசீர்வாதமா இல்லை. என்ன செய்? முழங்காலில் நின்று காத்திரு, காத்திரு. ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஒரு மனுஷனுக்கு தேவ சித்தம் வெளிப்படலைன்னா அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கவே இருக்காது. ஒரு மனுஷனுக்கு தேவ சித்தம் வெளிப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தை அதற்காக காத்திருக்கணும். பயத்தோடு, முறுமுறுக்காம, நல்ல திறந்த இருதயத்தோடு, சுவாமி உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பியுங்க, எனக்கு அதற்கான ஒரு தரிசனத்தை கொடுங்க, என்னோடு பேசுங்க. தாழ்த்தணும். தேவ சித்தம் தாழ்த்துகிறவர்களுக்கு தான். தேவ சித்தம்
கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு சொல்லி மேட்டிமையா ஓடுகிறவர்களுக்கு அல்ல. தேவ சித்தம் தாழ்த்துகிற மனுஷனுக்கு, தேவ சித்தம் தேவனுடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து, சுவாமி பிரயோஜனம் இல்லாதவன், அற்பமானவன், உதவாதவன், எதற்குமே உதவாதவன், கைவிடப்பட்டவன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்குள் தான் தேவ சித்தம் உருவாகும். தாழ்த்தின அன்னாளுக்குள் தேவ சித்தம் உருவானது. பிரைஸ் தி லார்ட். தாழ்த்தின அன்னாளுக்குள் ஒரு மகிமையான ஒரு தெய்வீக குடும்பத்தை ஆண்டவர், ஒரு சந்ததியை ஆண்டவர் உருவாக்கினார். தேவ சித்தம். அவள் பெற்ற குழந்தை தேவாலயத்துக்கு வரணும். தேவ சித்தம். அவள் பெற்ற குழந்தை தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அவள் பெற்ற குழந்தை தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு போகணும். அவள் பெற்ற பிள்ளை இஸ்ரவேல் தேசத்துல ராஜாக்களை உருவாக்கணும். தேவ சித்தம். தாழ்த்துகிறவனுக்கு, யார் ஒருவன் தன்னை தேவ சமூகத்திலேயோ தேவனுடைய பாதத்திலேயோ தாழ்த்திலேயோ, உனக்கு தேவ சித்தம் வரவே வராது. யாருக்கெல்லாம் தலகணம் இருக்கோ அவங்களுக்கு மனுஷ சித்தம் தான் வெளிப்படும். யாருக்கெல்லாம் மூல பாவரா வேலை செய்தோ அவங்களுக்கு மனுஷ சித்தம் வெளிப்படும். மனுஷனுடைய ஆலோசனை தான் அவங்களுக்கு பிடிக்கும். தேவனுடைய ஆலோசனை அவங்களுக்கு பிடிக்காது. தேவனுடைய சத்தம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஐ ஆம் ரைட், ஐ நோ இப்படி சொல்றவன் எல்லாம் பாருங்க சுய இஷ்டத்தின்படி ஓடுவான். யார் ஆண்டவரே எனக்கு தெரியலையேன்னு சொல்லி விழுறானோ அவனுக்கு தான் தேவ சித்தம். இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சித்தம் உன் வாழ்க்கையில ஜெயம் கொள்ள, தேவ சித்தத்தை பெற்றுக்கொள்ள முழங்காலும் கண்ணீரும் தான் உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வார்த்தை கிக்ரி கிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒரு அந்நிய பாஷையில தீர்க்கதரிசனம் சொல்லாத. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பிரைஸ் தி லார்ட். அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. சரியா? இதெல்லாம் வேலைக்கு செய்யாது. தேவ சித்தம் பரலோகத்திலிருந்து உனக்கு வெளிப்படணும். ஆமேன். ஏதோ 2 குதி குதிச்சு உற்சாகத்தில் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அப்படியே நீனே ஒரு தமிழ் வார்த்தையை பேசி, ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படிதான். ஆனால் தெளிவா தேவ சமூகத்தில் காத்திருந்து கண்ணீரோடு காத்திருந்து ஆண்டவர் பேசணும். ஆண்டவனோடு கூட பேசுறத ஊழியக்காரன் அங்கீகாரம் பண்ணணும். அப்ரூவ்ட் பை காட்ஸ் சர்வெண்ட். ஆமீன். உங்க என்கிட்ட ஆண்டவர் பேசுறார், ஊழியக்காரன் அங்கீகாரம் பண்றானா? ஊழியக்காரர் அங்கீகாரம் பண்ணலன்னா அது ஆண்டவர் பேசுனதா இருக்காது. நீயே எதையோ பேசிட்டு எதையோ பண்ணிட்டு இருப்ப. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ சித்தத்தை கண்ணீரோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் கேட்டு ஊழியக்காரன் அதை அனாயிண்ட் பண்ணணும். அதை ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நாம போகும் பொழுது நம்முடைய லைஃப் ரொம்ப சேஃபா இருக்கும். ஆமீன். தடம் புரள மாட்டோம். அல்லேலூயா. ஆரம்பம் மெதுவா ஸ்டார்ட் ஆகும், போக போக வேகமா போகும். பிரைஸ் தி லார்ட். சிலது வேகமா ஸ்டார்ட் பண்ணி போய் மோதிட்டு நிற்கும். ஆமீன். தேவ சித்தம் இல்லாததற்கும் தேவ சித்தம் உள்ளதற்கும் உள்ள வித்தியாசங்கள் இது. ஆமீன். தெரியல, இன்னைக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவங்களோடு பேசுறாரு. சரியா? நீங்க என்ன சேட்டை பண்ணியிருக்கீங்களோ எனக்கு தெரியாது, என்ன சேட்டை பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. ஸோ ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே அதிகாரம் 26 வசனம் 41 ஆண்டவர் பேசுகிறதை கவனிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய சீஷர்களை பார்க்கிறார். எல்லாரும் தூங்கிட்டே இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றார், நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் பலவீனத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஆமீன். இந்த மாம்சத்தை போல ஸ்ட்ராங் எதுவுமே இல்லை. இந்த மாம்சம் உன்னை கவித்து விடும். சரியா? உன்னை டோட்டலா உன்னை சேஞ்ச் ஆக்கிடும். ஆவி உற்சாகம் உள்ளது. நமக்குள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். அது ஆவிக்கும் மாம்சத்திற்கும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த இல்லாவிட்டால் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி தேவனை தேடுகிற ஒரு ஆவி. மனுஷனுக்குள்ளாய் தேவன் ஒரு ஆவியை வைத்திருக்கிறார், ஒரு மனுஷீக ஆவி. அந்த ஆவி நாமளே இன்னும் சொல்லப்போனா நம்ம ஆவி என்று சொல்லுகிறார்கள். மனுஷன் ஒரு ஆவி, நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, அவ்வளவுதான். நாமளே என்ன, நம்ம ஹியூமன் இஸ் எ ஸ்பிரிட். நாம இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், நம்முடைய ஆவி தந்த பிதாவின் இடத்துல ஏறி போகும். ஆமீன். ஸோ நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் ஆவியை அடக்கிடும்.
ஆகவே தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பின்மாற்றம். ஏன் உனக்கு பின்மாற்றம்? நீ மாம்சத்தை அதிகமாய் நீ பலப்படுத்துற. உன்னுடைய மாம்சத்திற்கு அதிக நீ உன்னுடைய மாம்ச காரியங்களுக்கு நீ ரொம்ப உடன்படுற. உன் மாம்சத்தை ரொம்ப நீ பாதுகாக்கிற. உன் மாம்சத்தை நீ ரொம்ப போற்றி புகழ்ற. சரியா? உன் மாம்சத்துக்காக நீ ரொம்ப டைம் கொடுக்கிற. ஆவிக்காக நம்ம டைம் கொடுக்கறது இல்லை. கண்ணாடியில் போய் ஆவியை பார்க்குறோமா, மாம்சத்தை பார்க்குறோமா? பிரைஸ் எல்லாம் ஒவ்வொரு நாள் கண்ணாடியில் எதை பார்க்குறோம்? அந்த மூக்கு, அந்த முகம், அந்த கலரிங், என்ன பல வர்ண ஆடை அவன் அணிந்ததை போல பல வர்ணத்தில் என்ன செய்கிறோம்? முகத்தை என்ன செய்கிறோம் நான் சொல்லலை, என்ன செய்கிறீங்க? சரியா? முகத்துக்கு என்ன செய்கிறீங்க? பல விதமான வர்ணங்களை பூசி நம்முடைய மாம்சத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய மாம்சத்தை நம்ம ரொம்ப பாதுகாக்கிறோம். மாம்சம் சொல்றதை தான் பொதுவாக நம்ம செய்கிறோம். அதுக்கு பசிக்கும் பொழுது அதுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். பிரைஸ் எல்லாம் இல்லாவிட்டால் அது அப்படியே கோபம் வரும் பாருங்கன்னு. அந்த ஹஸ்பண்டுக்கு கோபம் வரும் பாருங்க. அப்படியே அந்த சிலருக்கு பசிக்கும் போது கையெல்லாம் ஆடும். சுகர் வியாதியெல்லாம் கிடையாது, ஆனால் சாதாரணமாக இப்போ எங்களுக்கு ஆடும் கை. நாங்கள் ரொம்ப அந்த கலோரிஸ் டவுன் ஆகிடுச்சு, அந்த சுகர் லெவல் குறைஞ்சி போச்சுதுன்னா எங்களுக்கு கையெல்லாம் ஆடும். சரியா? அப்படி ஆடும் பொழுது ஏதாவது நாங்கள் சாப்பிடணும். பிரைஸ் எல்லாம். ஆனால் சிலருக்கு அந்த பசியை தாங்க முடியாது அவனால். அந்த 5 நிமிஷம் லேட் ஆகிட்டா, ஏன்னா அவரால் அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாது. சரியா? மாம்சம் ஆவியை மேற்கொள்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் ஜெபம் பண்ண நினைக்கிற, உன்னால் ஜெபம் பண்ண முடியாது. ஆமென். சர்ச்சுக்கு வரணும்னு நினைப்பேன், இன்னைக்கு நினைச்சிருப்பேன். ஒரு போராட்டம் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே ஒரு போராட்டம். இன்னைக்கு போகலாமா வேண்டாமா? இன்னும் எத்தனை பேருக்கு இருந்துச்சோ தெரியல எனக்கு. சிலருக்கு இருந்திருக்கு, சிலருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் இன்னைக்கு போய் தான் ஆகணுமா? வீட்டுக்காரச்சோ இன்னைக்கு வாமா போகலாம், இன்னைக்குமா போகணும் சர்ச்சுக்கு. என்ன சிலருக்கு அப்படி இருக்கும். சண்டை போட்டுட்டு முறுமுறுத்துட்டே வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் போனால் பரவாயில்லையா? ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஆராதனை அட்டன் பண்ணுறீங்க, இந்த வெட்னஸ்டேயும் போனோமா? சில முறுமுறுத்து கொண்டே வருவாங்க. ஏன்? அவங்களுடைய மாம்சத்தை அவங்க வளர்த்துட்டாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லா வாரமும் நீங்கள் சர்ச்சில் தான் இருப்பீங்களா? உங்களுக்கு குடும்பமே கிடையாதா? இப்படி இருந்தால் குடும்பம் என்ன ஆக? பாருங்கள், அந்த மாம்ச செய்தி என்ன செய்து அவங்களுடைய மாம்சத்தை பலப்படுத்துது. ஆனால் அதே நேரத்தில் வேற ஒரு சகோதரன் அல்லது சகோதரியோ, இன்னைக்கு போன வாரம் புதன்கிழமை அப்படிதான் இருந்ததுங்க, வல்லமையாக இருந்தது, ஆண்டனை விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டாங்கன்னா, இந்த வாரமும் புதன்கிழமை அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆனால் போன வாரத்து செய்தி ஏதோ டல்லாக இருந்திருக்கும். ஐயோ நல்லாவே இருக்காது புதன்கிழமை. நம்ம புதன்கிழமை வீட்டில் இருப்போம், சாப்பிடுவோம், ஏதாவது பண்ணுவோம். இந்த மாம்சத்தை நம்ம டெவலப் பண்ண ஆவி குறைஞ்சிடும். பிரைஸ் எல்லாம். ஆவி குறைந்து விடும். இன்றைக்கு அநேக தங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஏன் ஸ்ட்ராங்காக இல்லை? மாம்சத்தை ரொம்ப நீ தூங்க அலாரம் வைக்கும் போது வச்சிடுறாங்க. ஆவியில் 4 மணிக்கோ 3 மணிக்கு என்ன வச்சிடுறாங்க? ஆவியில் ஏவப்பட்டு வச்சிடுறாங்க. அந்த அலாரம் அடிக்கும்போது பாருங்க, அந்த மாம்சம் என்ன செய்யுது? ஒரே அடி, அது தலையிலே அடின்னு. சரியா? அடித்து அதை ஆஃப் பண்ணிடுது. மனசு உள்ள குத்தம், மகனே நீ ஜெபிக்கலையே, மகனே நீ ஜெபிக்கலையே, மகனே நீ ஜெபிக்கலையே. அந்த இருதயம் அப்படி குத்த அந்த இருதயத்தை அப்படியே நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் வர இன்னும் என்ன செய்யும்? நாட்கள் ஆக, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். அப்படிதான் அந்த ஃபாஸ்டிங் இருக்கணும்னு நினைப்பாங்க. அன்றைக்கு பார்த்து அந்த வீட்டம்மா ஏதாவது நல்ல ஒரு சமையல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இவர் ஃபாஸ்டிங் அன்றைக்கி முடிச்சிருப்பாரு. ஏங்க நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொன்னீங்களே? இல்லை நான் அடுத்த வாரம் வச்சுக்கிறேன், அடுத்த வாரம் ஃபாஸ்டிங். நம்முடைய மாம்சத்தை, மாம்சமான காரியங்களை கொடுத்து மாம்சத்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடுறோம். யாரெல்லாம் ஆவியில் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வசனம் இல்லை, வசனத்தை படிக்கிறது இல்லை, வசனத்தின் மேலே வாஞ்சை இல்லை, வசனத்தை கேட்கறது இல்லை, தேவ செய்தியை கேட்கறது இல்லை. அவங்களுக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்டை விட மாம்சமான ஃப்ரெண்டுகள் அதிகம். அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறவங்களை விட உலக காரியத்தை பேசுகிற ஆட்கள் அதிகம். அவங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களை விட அவங்களை பலவீனப்படுத்துகிறவர்கள் அதிகம். உன்னை சுற்றி யார் இருக்கிறார்களோ அதை வைத்து உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய ஆவியும் எடைப்படும். பிரைஸ் எல்லாம். நீ ஒருவேளை நல்ல ஊழியம் செய்கிற மக்கள் பத்தியில் இருந்து பாரு, நீ தானா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். நீ நல்ல கோல் சொல்ற ஆட்களோடு கூட இருந்து பாரு, நீ தானா என்ன சொல்லுவ? ஹலோ, கோல் சொல்லுவ, நீ தானா சொல்லுவ. உனக்கு அது கைவந்த கலையா இருக்கும். ஸோ இன்றைக்கு உன் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம் இருக்கா? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். நீ ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற, உன்னால் ஊழியம் செய்ய முடியல.
குடும்ப ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற, உன்னால குடும்ப ஜெபம் பண்ண முடியல. நீ ஆலயத்துக்கு தசம பாகம் தரணும்னு நினைக்கிற, உன்னால தசம பாகம் தர முடியல. உன் ஆவி சொல்றதுக்கெல்லாம் நீ அகேன்ஸ்டாவே இருக்கிற. ஆவியானவர் பேசுவதற்கெல்லாம் நீ அகேன்ஸ்டாவே இருக்க. ஐயோ, நீ கட்டாயம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, உங்களுக்குள் ஆவியை பார்க்கிறேன், ஆனால் உங்களுடைய மாம்சமோ ரொம்ப பலவீனமா இருக்கு. ஏன் மாம்சம் ரொம்ப பலவீனமா இருக்கு உங்களுக்கு? துக்க செய்தியின் மேல் துக்க செய்தி. இயேசு கிறிஸ்துவே அதற்கு ஒரு காரணம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் மரிக்க போறேன், நான் மரிக்க போறேன், நான் மரிக்க போறேன். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான். ஒரு அப்பத்தையும் கொடுத்து உங்களில் ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான். ஏற்கனவே அவங்க நொந்து போயிருக்கிறாங்க. துக்க செய்தி வேறு. இயேசு சாக போறாரா? இயேசு நம்மளை விட்டு போயிடுவாரா? இந்த துக்க செய்தியை கேட்டு கேட்டு இவர்களுக்குள்ளாய் விசுவாசம் குறைந்து போனது. ஒரு அவநம்பிக்கை, ஒரு பயம். ஆகவே அந்த இடத்துல ஜெபிக்க சொல்றாரு. ஆண்டவரும் சொல்றாரு, நான் ரொம்ப மனவேதனையா இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவங்களால அந்த சோர்வான காரியங்களையே கேட்டு கேட்டு இவங்களுடைய சரீரமும் சோர்ந்து போயிடுச்சு. அப்படியே படுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபந்தான் உங்களை காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் இடையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஆமென். எப்ப நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நடக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கும். அந்த யுத்தத்தில் ஜெயிக்க தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டணும். பாருங்க, இன்னொரு காரியத்தை, இதோடு கூட சம்பந்தப்பட்ட காரியத்தை, ரோமர் 8வது அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:5 மற்றும் 6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஒரு மனுஷனுக்குள்ள 2 சிந்தை இருக்கு என்று வேதம் சொல்லுது. என்ன சிந்தை? ஒன்னு மாம்ச சிந்தை, இன்னொன்னு ஆவியின் சிந்தை. இந்த மாம்ச சிந்தையும் ஆவியின் சிந்தையும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் என்ன இருக்கும்? மாம்ச சிந்தையும் இருக்கும், ஆவியின் சிந்தையும் இருக்கும். பாஸ்டர், உங்களுக்கு எப்படி அப்படின்னா, நான் ஆவியின் சிந்தையோடு தான் இருக்கிறேன் சொல்ல முடியாது. எனக்கு மாம்ச சிந்தையும் உண்டு, ஆவியின் சிந்தையும் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் அத்தனை பேருக்கும் இந்த 2 சிந்தையும் இருக்கும். ஒருவேளை யாராவது ஒருத்தர் எனக்கு ஆவியின் சிந்தை தான் இருக்குன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். சரியா? அவன் ஒரு மென்டல், ஆவிக்குரிய, அதாவது மென்டல்னா ரியல் மென்டல். அவங்ககிட்ட போய் நீ கேட்டீங்கன்னா இது 2 இது ஆவிக்குரிய சிந்தையா இல்லை இந்த சிந்தையானா, அவன் ஆவிக்குரிய சிந்தைன்னா அவன் பைத்தியக்காரன். எல்லாருக்குள்ளும் மாம்ச சிந்தை இருக்கும், ஆவிக்குரிய சிந்தை இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் மாம்சத்திற்குரிய சிந்தையின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்காமல் ஆவியின் சிந்தையின்படி வாழ்கிறானோ அவன் ஜெயிக்கிறவன். ஆமென். அவன் வெற்றி எடுக்கிறவன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒவ்வொரு நாளும், என்ன சொல்ல போனா ஒவ்வொரு நிமிஷத்திலும் பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அது நல்லவைகளும் உண்டு, கெட்டவைகளும் உண்டு. அது ஆசீர்வாதமானவைகளும் உண்டு, சாபமானவைகளும் உண்டு. எதை நீ ரிசீவ் பண்ற என்பது உன்னை பொறுத்தது. பிரைஸ் தி லார்ட். உன்னை பொறு. எதை நீ ரிசீவ் பண்ணி உன் இருதயத்தில் வைக்கிற. பாருங்க, எத்தனை ரேடியோ, எத்தனையோ ஃப்ரீக்வன்சி போகுது. நீ உனக்கு என்ன வேணுன்றதை நீ செட் பண்ற. என்ன உனக்கு நியூஸ் சேனல் வேணுமா, இல்லாட்டி டிவி எடுத்துக்கணும், எத்தனையோ தொலைக்காட்சிகள் போகுது. நீ சேனலை மாத்துற. எந்த சேனல் நீ பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறையோ அந்த சேனலை போல 2 விதமான சிந்தனைகள் மனுஷங்களை அலக்கழிக்கிறது. ஒரு பக்கம் தெய்வீக சிந்தனை, இன்னொரு பக்கம் மாம்ச சிந்தனை. ஒரு பக்கம் பரிசுத்தம், இன்னொரு பக்கம் அசுத்தம். ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் எரிச்சல், போராமை. ஒரு பக்கம் கொடுக்கிற குணம், இன்னொரு பக்கம் கஞ்சதனம். இதெல்லாம் மனுஷனுடைய சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ நீ மாம்ச சிந்தை உள்ளவனாய் இருந்தா உன்னுடைய லைஃப் மாம்சத்தை வெளிப்படுத்தும், கோபத்தை வெளிப்படுத்தும், அசுத்தத்தை வெளிப்படுத்தும். நீ அந்த இடத்துல தான் நீ கிருபை பெறணும். சுவாமி, எனக்கு ஆவிக்குரிய சிந்தை தாங்க. ஆவிக்குரிய சிந்தை எப்படி வரும்? ஆவிக்குரிய காரியங்களில் நீ உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். எஸ்ரா தேவனுடைய வேத பிரமாணத்தை அறியும்படி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். யார் ஒருவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி அறிந்திருக்கிறானோ அவன் தான் ஆவிக்குரியவனா மாறுவான், அவன் தான் ஆசீர்வாதமாய் மாறுவான். நீ எதையும் சிந்திக்கிற ஒரு மனுஷனா இருந்தா உன்னால ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ முடியாது. நான் எதையும் சிந்திப்பேன்,
எதையும் பார்ப்பேன். எனக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்கு இல்லை, என் சிந்தையில ஒழுங்கு இல்லை. நம்ம சரீரத்தில் ஒழுங்கா காமித்துக் கொள்வோம், நல்ல ஆடை அணிஞ்சிருப்போம், நல்ல டை போடுவோம், நம்ம சரீரத்தை ஒழுங்கா காத்துக்கொள்வோம். ஆனால் சிந்தையிலே ஒழுங்கு இல்லை. இந்த சிந்தையின் ஒழுங்கை தேவன் ஒருவர் தான் அறிவார். ஆமென். நான் பார்க்க முடியாது. உங்களை பார்த்தா உங்களை தேவதூதரமாக தான் நீங்க இருப்பீங்க. சரியா? உங்களை பார்க்கும் பொழுது நீங்க என்னை பார்க்குறீங்க, எப்படிப்பட்ட கோணத்தோடு என்னை பார்க்கிறீர்கள், எப்படிப்பட்ட கோணத்தோடு என்னுடைய பிரசங்கத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய சிந்தையினுடைய அளவை பொறுத்தது. ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு எனக்காக பேசினார், நான் இதுல வளரணும்னு நீ நினைப்ப. பாஸ்டர் என்னை குத்தி குத்தி பேசினார் அப்படின்னு நீ நினைப்ப. என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய தன்மையை பொறுத்தது. பிரைஸ் தி லார்ட். நான் எதுவரைக்கும் எந்த பிரசங்கத்தையும் நான் கேட்ட நான் இருந்த சபையிலும் சரி, நான் எந்த இடத்திலும் ஒரு செய்தி வரும் பொழுது என்னை சரிப்படுத்தாதா என்கிற நோக்கத்தோடு தான் நான் செய்தி கேட்பேன். என்னை குற்றப்படுத்துறார் என்ற நோக்கத்தோடு நான் செய்தி கேட்டதே இல்லை. அப்படி ஒரு சிந்தனை எனக்கு தோன்றினதே இல்லை. உண்மையா சொல்றேன், அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. இவர் என்னதான் பின் பாயிண்ட் பண்றாரு, இவர் என்னதான் குத்தி பேசுற, அப்படி ஒரு வந்ததே இல்லை. நான் என்ன நினைப்பேன், கர்த்தர் எனக்காய் பேசுகிறார். ஆவிக்குரிய சிந்தை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எனக்காய் பேசுகிறார், கர்த்தர் என்னை சரிப்படுத்துகிறார், கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய சிந்தை உனக்குள்ள பெருகணும் அப்படின்னா ஒரே வழி வசனம். ஆமென். சொல்லுங்க, என்னது? வசனம். வசனத்தை தியானி, இரவும் பகலும் வசனத்தை தியானி. இந்த சிந்தை என்பது இருதயம், இருதயம் என்பது சிந்தை, மனம். சரியா? இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மைண்ட். யாருக்கெல்லாம் வசனங்கள் மனசுல இருக்கோ அவங்க ஆவிக்குரியவர்களாய் மாறுவது எளிது. யாருக்குள்ளெல்லாம் வசனம் இல்லை, உனக்கு கதை, உனக்கு டிவி சீரியல், உனக்கு சினிமா, உனக்கு அசுத்தமான காரியங்கள், உனக்கு அசுத்தமான ஜோக், உனக்கு அசுத்தமான நண்பர்கள், உன்னுடைய நேரம், உன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நீ உலக பிரகாரமான மனுஷர்களோடு தேவையில்லாததை நீ சிந்திக்கிற, தேவையில்லாததை வாசிக்கிற, தேவையில்லாததெல்லாம் நீ பார்க்கிற அப்படின்னா, உண்மையா சொல்றேன், உண்மையா மிக மிக உண்மையா சொல்றேன், உனக்கு ஆவிக்குரிய சிந்தை வரவே வராது. ஹலோ, இருக்கீங்களா? உனக்கு வராது. நோ சான்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஊற்றில இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் என்ன செய்யாது? ஊற்று புறப்படாது. ஒரே ஊற்றில் இருந்து ஒரே மரம் நல்ல கனியும் கெட்ட கனியும் என்ன செய்யாது? கொடுக்காது. உனக்கு ஆவிக்குரிய சிந்தனை வேணும்னா நீ ஆவிக்குரிய வசனங்களை பரிசுத்த ஆவியினால் நீ நிரம்பி வசனங்களை நீ தியானிக்கணும். உன்னை உலக மனுஷர்கள் உன்னுடைய சிந்தனையை பாதிக்க கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் தெரியுமா பின்னோக்கி போறாங்க? பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன ஆயிட்டேன்? பலவீனம் ஆயிட்டேன். நான் வேற என்னவோ சொல்லுவாங்களே, பேக் ஸ்லைட் ஆயிட்டேன். என்ன ஆயிட்டேன்? பேக் ஸ்லைட். இட்ஸ் நாட் இம்மிடியேட்டா நடக்கிற காரியம் இல்லை. ஒரு மனுஷன் திடீர்னு பேக் ஸ்லைட் ஆக மாட்டான். சரியா? இப்போ சர்ச்சில் இருக்கீங்க, இவர் வெளியே போன பேக் ஸ்லைட் ஆகிடுவாரா? ஆக மாட்டார். சரியா? இட் டேக்ஸ் சம் டைம். அவரோடு கூட யார் பழகுறா, என்ன மாதிரி இன்புட் அவருக்கு வருது, யார் அவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய நாட்டம் எதில் போச்சு, எங்க ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சு. அது படிப்படியாய் தான் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விட்டு விலகி போவான். ஒரே நாளில் விலக மாட்டான். அல்லேலூயா. மோஸ்ட்லி ஒருவேளை கிருபை பெற்றவங்க ஒரே நாளில் விலகலாம், எனக்கு தெரியல. சரி, பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்னைக்கு உனக்கு ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை, இதுல ரெண்டுத்துல நீ போராடிட்டு இருக்கியா? உனக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சில ஆட்களுக்கு பாருங்க, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மாம்ச சிந்தை. எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் தங்களை அர்ப்பணிக்கவே மாட்டாங்க. எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை ஜெபத்தை கேட்டாலும் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம ஆண்டவருடைய பத்தி சொன்னாலும் மனசுல மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க மைண்டு பூரா மாம்ச சிந்தையினால் நிரம்பி இருக்கு. ஆவியானவர் அவங்களுக்குள்ள உள்ள நுழையவே முடியல. வாசல் எண்டில் நின்று ஆண்டவர் கதவை தட்டுகிறார். இன்னைக்கு யாருக்கெல்லாம் மாம்ச சிந்தை உன்னை மேற்கொள்ளுது, மனசுல ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்துல ஒரு அமைதி இல்லை, உங்க மனசு கொந்தளிக்கிற அந்த சுனாமி மாதிரி உங்களுடைய மைண்ட் இருக்கு, பிரஷர் ஏறுது, உங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி இல்லை. ஏன்? உன்னை ஆவிக்குரிய சிந்தை, அந்த தேவ சமாதானம், புத்தி கெட்டாத அந்த தேவ சமாதானம் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கு தான் வரும். ஆமென்.
மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தை கலந்தவர்களுக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருக்காது. இந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் சிலுவை அண்டை போனாலும் இருக்கும். ஆமென். மரணம், நாளைக்கு உனக்கு மரணம். நாளைக்கு என்ன, இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வந்து தேவதூதன் வந்து சொல்றார், இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நீ போய் சேர்ந்துருவையா அப்படின்னா அந்த ஆவிக்குரிய ஆவியில் இருக்கிறவனுக்கு சமாதானமா இருக்கும். அதான் இன்னைக்கு யாரோ ஒரு தேவ மனுஷர் பிரசங்கித்தார் பாருங்க. ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய பிஷப்புக்கு சொன்னார்களாம், நான் நாளைக்கு வந்து என்னை பிஷப் ஐயாவை பார்க்க சொல்லுங்க, மரண படுக்கையில் இருக்கிறார். அப்போ பிஷப் ஐயா சொன்னாராம், நாளைக்கு 6 மணிக்கு நான் வந்து உன்னை பார்க்குறேன். இந்த தேவ மனுஷன் சொன்னாராம் தன் மகன் கிட்ட, 6 மணிக்கு நான் தான் இருக்க மாட்டேனே, 4 மணிக்கே போயிடுவேனே, 4 மணிக்கே நான் போயிடுவேன், 6 மணிக்கு நான் இருக்க மாட்டேனே. அதே மாதிரி 4 மணிக்கு அடுத்த நாள் 4 மணிக்கு அவருடைய மரணம் இருந்தது. அவர் அவ்வளவு சமாதானத்தோடு தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் சொன்ன வார்த்தையின்படியே. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, யாருக்கு தெய்வீக சமாதானம், யாருக்கு ஒரு மிகுந்த ஆறுதல், யாருடைய உள்ளத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள். அவளுக்கு தெரியும் இதுதான் நடக்கும், இதுதான் ஆண்டவர் செய்ய போறாரு, இதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறும், நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், கர்த்தர் என்னை கைவிடுவதில்லை, கர்த்தருடைய வசனம் எனக்குள் இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், ஏனென்றால் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம வரணும். இதற்கு நல்ல தெய்வீக பிரசங்கங்களை கேட்கணும், தெய்வீக வசனங்களை கேட்கணும், அதாவது உள்ளம் உருகுகிற பிரசங்கத்தை கேட்கணும். ஆமென். உங்க மைண்ட்ல இருக்கிற மாம்சம், உங்க மைண்ட்ல இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் கண்ணீராய் வெளியே வரணும். உள்ளம் உருகுகிற பிரசங்கத்தை கேளுங்க, பரிசுத்தப்படுத்துகிற பிரசங்கத்தை கேளுங்க. யாரையோ குற்றம் சாட்டி கூட்டலாம் இந்த காலத்தில் பிரசங்கம் பண்றாங்க, சபையை குறித்து, அவனை குறித்து, அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் அவனை மாதிரி மற்ற ஆளை குற்றப்படுத்துவீங்க. சரியா? நீங்க கேட்க வேண்டியது, சுவாமி எனக்கு தேவ பிரசன்னம் உள்ள பிரசங்கத்தை நான் கேட்கட்டும், தேவனுடைய அன்பின் பிரசங்கத்தை நான் கேட்கட்டும், என் சிந்தை சமாதானம் அடையும்படி, என் சிந்தையில பரிசுத்தம் வரும்படி, என் சிந்தையில ஆவியானவர் கிரியை செய்யும்படி, கிறிஸ்துவின் சிந்தை உருவாகும்படி, ஆத்தும பாரம் உருவாகும்படி எனக்கு ஆவிக்குரிய சிந்தையை தாங்க. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கும் மாம்சம் சிந்தை அப்பப்போ எழும்பும். இவன் இப்படி பேசிட்டானே, இல்லாவிட்டால் இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த சிந்தை அப்படியே அப்படியே அதை என்ன செய்ய நம்ம மேற்கொள்ள பார்க்கும். அந்த மாம்ச சிந்தை, அவனை பார்த்தாலே ஒரு எரிச்சல், அவனை பிடிக்காது, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே, அந்த மாம்சம், கோபம், எரிச்சல், அது எல்லாம் இந்த ஆவிக்குரிய சிந்தை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்க சிந்தையில உருவாகணும். யார் என்ன சொன்னாலும் மன்னிக்கிற சுவாபம், யார் என்ன சொன்னாலும் அதை மறக்கிற சுவாபம், யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்துவை போல மன்னித்து ஏற்றுக்கொள்கிற சுவாபம் அந்த சிந்தையில வரணும். ஆவிக்குரிய சிந்தை இந்த உலகத்தில் உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல, பரிசுத்த ஆவியில, வசனத்தினால தான் அது முடியும். ஆமென். வசனம் தான் ஆவிக்குரிய சிந்தைக்கு. ஆமென். நீ வசனம் இல்லாம நீ ஆவிக்குரிய சிந்தை பெறவே முடியாது. வசனம் வாசிக்காதவங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்காதா பாஸ்டர் அப்படி நீ கேட்டினா நிச்சயமா இருக்காது. வசனத்தை தியானிக்காத ஆட்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை இருக்காதா பாஸ்டர்? இருக்காது. நீ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு நாளெல்லாம் 24 hours உலகத்தோடு நீ போராடுற, உலகத்தோடு நீ வாழ்ற, உலகத்தோடு நீ உலக மனுஷரோடு கூட நீ சம்பாசிக்கிற, ஒரு 10 வசனம் எப்படி உன்னை காப்பாத்தும்? பிரைஸ் தி லார்ட். 10 வசனம் எப்படி காப்பாத்தும்? ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்துல தியானம். அல்லேலூயா. வசனம் நீ வாசிக்காம இருப்பீன்னா உனக்குள் மாம்ச சிந்தை தான் இருக்கும், அதுதான் அடையாளம். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் வசனத்தை வாசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நீ வசனத்தை வாசிக்கல, எனக்கு ஆவிக்குரிய சிந்தை நீ சொல்லாத உன் சிந்தனையை ஆண்டவர் வெளிப்படுத்தினால் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரியா? ஆமென். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு தேவை. நம்முடைய குடும்பங்களில் ஆவிக்குரிய சிந்தை உருவாகும்படி நம்ம காரியங்களை செய்யணும். நம்முடைய பிள்ளைகளில் ஆவிக்குரிய சிந்தை உருவாகும்படி பெற்றோர் அவர்களுக்கு நல்ல கதைகளை சொல்லணும், ஆவிக்குரிய கதைகளை சொல்லணும், தாவீதை பத்தி சொல்லணும். இந்த உலகம் எத்தனையோ கார்ட்டூன்ஸை கொண்டு வந்து எத்தனையோ விதமான அசுத்த செய்திகளை பிள்ளைகளுடைய மனதிலே பதித்து விட்டது. நாம் அதை எடுக்கணும்னா அதற்கு நிகராய் வசனங்களை, பாடல்களை, ஸ்தோத்திர பாடல்களை அந்த பிள்ளைகளுடைய சிந்தையில் அனுப்பணும்.
அதை நம்ம செய்யணும். இன்னும் சபை அதிகமாய் செய்யணும். இல்லை, இந்த குழந்தைகளுடைய எண்ணம் முழுவதும் பாருங்க, எலியும் பூனையும் தான் இருக்கு எல்லா குழந்தையுடைய புத்தியிலையும். என்ன டாமன் சரி விட்டா நம்ம புத்தியில அது வந்துடும் போல இருக்கு. என்ன எதை பார்த்தாலும் டங்குன்னு அடிக்கிறது, ஓடுறது. சரியா, பிள்ளைகளுடைய மைண்டு பூரா அப்படி ஆயிடுச்சு. நாம தான் அதுக்கு ஸ்தோத்திர பாடலை சொல்லித்தரணும், சின்ன பாடலை பாடும்படி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும். நான் பார்க்குற ஆராதனை நேரத்தில் நிறைய பெற்றோர் சின்ன குழந்தை விட்டுடுங்க, தங்கள் குழந்தைகளுக்கு ஃபோனை கொடுத்து விளையாட வைக்கிறாங்க. அது விளையாண்டுட்டு கிடக்கும், பாடாது. பாட்டு தானே பாடலாம்ல. சில குழந்தைகள் நல்லா கைத்தட்டி பாடும். பிள்ளைகளை உட்கார வச்சு நீ பாடுறீங்களே, அந்த குழந்தைங்க கைத்தட்டி அந்த குழந்தைங்களை பாடவை. ஆவிக்குரிய சிந்தை வரட்டும், ஆவிக்குரிய பாடல் வரட்டும் குழந்தைக்கு. அப்பதான் அது மோசையை போல, தாவீதை போல, சாமுவேலை போல வளரும். இல்லாவிட்டா அது கம்ப்யூட்டர் விளையாண்டு அது ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஏதாவது ஒரு மியூசிக்கை அதுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம மியூசிக் ஸ்கூல் வச்சிருக்கிறோம். எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, அந்த ஜானி அவெல்லாம் அந்த எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய பாடல்களை மியூசிக் போட்டுட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. பாடல் பாடிக்கொண்டே இருங்க, சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஆவிக்குரிய சிந்தை வளருவதற்கு ஆவிக்குரியவர்களோடு நம்ம கனெக்ட் பண்ணணும். உலக மனுஷனோடு பேசுறோம், எவ்வளோ நேரம் உலகத்தோடு சஞ்சரிக்கிறோம். அட்லீஸ்ட் படுக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை வாசித்து அந்த வசனத்தை சிந்தையில் அனுப்புங்க. ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய சிந்தையை தாரும். ஏன் சபையில எழுப்பதில்லை, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் தனி மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை குன்றி போனது? ஆவிக்குரிய சிந்தை இல்லை, மாம்ச சிந்தை. மாம்சத்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் மாறிடுவோம். ஆமென். அல்லேலூயா. You have to try your best. ஆமென். அப்படியே எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்பீங்களா? தேவ சித்தத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. ஏன் நம்ம முழங்காலில் நிற்கக்கூடாது? எல்லாரும் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவோமே. சுவாமி ஆண்டவரே, நான் முழங்காலில் நிற்கிறேன். இயேசு சற்று அப்புறம் போய் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, பிதாவே முகங்கொப்புற விழுந்தார். என்ன முகங்கொப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. சுவாமி உம்முடைய சித்தம் என்னில் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களா? லார்ட் யுவர் வில், மாஸ்டர் யுவர் வில். ஏசப்பா உம்முடைய சித்தம் என்னில் நடைபெறட்டும், உம்முடைய சித்தம் என்னில் நடைபெறட்டும். உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம் சொல்லுங்க. ஆண்டவரே என்னில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எனக்கு மாம்ச சிந்தை வேண்டாம், எனக்கு ஆவியின் சிந்தை தாங்க. சொல்லுங்க. ஆண்டவரே என்னில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எனக்கு மாம்ச சிந்தை வேண்டாம், எனக்கு ஆவியின் சிந்தை தாங்க. என்னுடைய மாம்சம் ஆண்டவரே அப்பா அப்பா பலன் கொள்ளாதபடி ஆவியானவரே நீர் பலன் கொள்ளும், என்னுடைய மாம்சத்தை மேற்கொள்ளும். ஆண்டவரே நான் எதை நினைக்கிறேனோ, எதை செய்ய நினைக்கிறேனோ, ஆண்டவரே எதை செய்யும்படி ஆசைப்படுகிறேனோ, ஆண்டவரே நல்ல காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நான் செய்யாதபடி என் சரீரம் என்னை பலவீனப்படுத்துகிறது, ஜெபிக்க முடியாதபடி பலவீனப்படுத்துகிறது, ஊழியம் செய்ய முடியாதபடி பலவீனப்படுத்துகிறது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி ஆண்டவரே என் இருதயம் என்னை பலவீனப்படுத்துகிறது. அப்பா என் இருதயம் மாம்சத்தோடு சேர்ந்து கொள்கிறது, என் ஆவியோ பலனற்று போய்விடுகிறது. ஆண்டவரே இந்த இரவு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. என்னிலே ஆவியானவர் இறங்குவீராகப்பா, என்னிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராகப்பா. என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றுவீராக ஆண்டவரே, என்னை ஆவிக்குரியவனாய் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே என் விருப்பம் அல்ல, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீரே 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 என்னுடைய சரீரம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரமாய் மாறட்டும். அப்பா நான் அல்ல அப்பா, ஆண்டவரே என் சரீரம் அல்லப்பா, என்னை பலப்படுத்துங்க ராஜா. இன்றைக்கு ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்கி இருக்கிறார். வசனம் நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. இனி உன் மன போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறுவாய். உன்னை பலவீனப்படுத்தின பாவ கிரியைகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையாவாய். எந்த சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர். எந்த
எந்த அசுத்தத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர். எந்த சாபத்தில் இருந்து உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் என்று சொல்லி தேவனை துதிப்பாயா. விடுதலை, இயேசுவின் விடுதலை, ஒவ்வொருவர் மேலும் விடுதலையின் அபிஷேகம் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூரை செடியின் கீழ் படுத்திருந்த எலியாவை சந்தித்த தேவ தூதன் உன்னை சந்திக்க இறங்கி வருகிறார். உனக்கு தேவன் தன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பலப்படுத்தி விட்டார். இனி உன் கால்கள் மான்களின் கால்களை போல் மாறும். நீ உயர் ஸ்தலங்களில் ஏறுவாய். இனி நீ சோர்ந்து போக மாட்டாய். பிசாசு உன்னை இனி சோர்ந்துர பண்ண முடியாது. நீ சொல்லுவ, ஏ மாம்ச சிந்தையே, இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. ஏ மாம்சமே, இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்கிற ஏ மாம்ச சிந்தையே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இனி என் சித்தம் அல்ல. I am not going to do my own will, but only the will of God. Hallelujah. I am going to do the will of God. I am going to do my God's will. Hallelujah. எத்தனை பேர் அப்படி ஆமென் என்று சொல்ல போறீங்க? கரங்களை தட்டி, கர்த்தருடைய சித்தம் உன் வேலையிலே, கர்த்தருடைய சித்தம் உன் குடும்பத்திலே, கர்த்தருடைய சித்தம் சபையிலே, கர்த்தருடைய சித்தம் ஊழியத்திலே, கர்த்தருடைய சித்தம் உன் திருமணத்திலே, கர்த்தருடைய சித்தம் உன் பிள்ளைகள் தலையிலே, கர்த்தருடைய சித்தம். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசு. ஆவியில நிரம்பி நீ விடுதலை, விடுதலை, விடுதலை பெறுகிறாய். எத்தனை பேர் விடுதலை பெறுறீங்க? ஆமென் என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி விடுதலையாகுங்க. ஹல்லேலூயா. உனக்குள்ளா இருக்கிற ஒவ்வொரு யுத்தத்தையும் முழங்காலில் தான் ஜெயிக்க முடியும். ஆமென். ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினாலும் நாம் ஜெயிப்போம். சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் மீது, என் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி. ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதத்தை வைத்து அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.